ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு ஒரு விலை உயர்ந்த பொருளை திருடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருடி எந்த பழக்கமுமே இல்லை, திருடின அனுபவமும் இல்லை. ஆனால் அந்த விலை உயர்ந்த பொருளை ப்ராப்பராக ஸ்கெட்சு போட்டு தூக்கிடலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த திருட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டீங்க. அந்த மூமெண்ட்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க, எங்கேருந்து கொள்ளையடிச்சிங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வரும் இல்லைங்களா? ஆனால் இந்த கொள்ளை பணத்துக்காக பண்ணலை. ஏன்னா நீங்கள் திருட தெரியாமல் திருடி இருக்கீங்கிறது நீங்கள் பண்ணியிருக்கிற திருட்டை பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் பிரவீன்குமார் மங்களராஜா. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மர்மோரா. இந்த கொள்ளை சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு 3 தியரி இருக்குது. அதில் 3வது தியரி ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்டனர் மியூசியம் 1990 இந்த மியூசியமில் ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. மார்ச் 18, 1990 செயின்ட் பேட்ரிக் டே செலிப்ரேஷன். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்டனர் மியூசியமில் நடக்குது. கிட்டத்தட்ட பற்பல கோடி மதிப்புள்ள பெயிண்டிங்ஸை அந்த மியூசியமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு அடுத்த நாள் அந்த செலிப்ரேஷனை நோக்கி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் அங்கே வரப்போகிறாங்க. பட் அதுக்கு முதல் நாள் ராத்திரியே ஒரு 2 பேர் சேர்ந்து தன்னோட கைவரிசை அங்கே காட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான சமயங்களில் ராத்திரியில் மக்களுக்கு வெளியில் வெடி வெடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மக்களும் அந்த வான வேடிக்கையை பார்க்கறதுக்காக அந்த மியூசியத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சமயங்களில் மியூசியமை பத்திரமா பூட்டி வச்சு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டும் போட்டு வச்சுருக்காங்க நிர்வாகத்தில் இருந்து. அப்போ ராத்திரி ஒரு 1 மணிக்கு மேலே கதவு மெல்லமாக திறக்குது. வெளியில இருந்து 2 போலீஸ் பீப்புள் அந்த கதவுக்குள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க எங்களுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்துச்சு, அந்த காலை பேஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு கிட்ட பேசுறாங்க. செக்யூரிட்டி கார்டு புரோட்டோகாலை பத்திலாம் பெரிய அளவில் யோசிக்காம வந்திருக்கவங்க போலீஸ் அப்படின்ற நம்பிக்கையில போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டாரு. அடுத்த 81 நிமிஷம் அந்த போலீஸ் உள்ளேயே இருக்காங்க. ஸ்லோவாக வாக் பண்ணுறாங்க. அவங்களோட பூட் வாக்கிங் சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குற அளவுக்கு பொறுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்கள பார்த்தா திருட வந்தவங்க மாதிரியே யாருக்குமே ஃபீலே இல்லை. அந்த 81 நிமிடங்கள் உள்ளே போய் அனலைஸ் பண்ணி பக்காவாக ஸ்கெட்சு போட்டு 13 பெயிண்டிங்ஸை மியூசியம்லேருந்து எடுத்திருக்காங்க. அதோட ஒர்த் மோர் தென் $500 million. ரெம்பிராண்ட் பெயிண்டிங்ஸ், ஜோஹான்சனுடைய வெர்மீர் மாஸ்டர் பீசஸ், எட்கர் டீகாஸனுடைய பிரபலமான ஸ்கெச்சஸ், இப்படி பல பெயிண்டிங்ஸை அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் அந்த மியூசியமில் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. அவங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பெயிண்டிங்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பெயிண்டிங்ஸ் மட்டும்தான். இதை விட விலை உயர்ந்த பொருட்கள் அப்படிலாம் அவங்க எடுக்கல. அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த பெயிண்டிங்ஸ்னுடைய லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அதை வச்சு தான் கரெக்டாக அவங்க மெதுவாக கண்காணிச்சு அதை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல அடுத்த நாள் காலையில் இதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் கொள்ளையடிச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த பெயிண்டிங்ஸை அவங்க ஃப்ரேமோட எடுத்துட்டு போகலை. ஃப்ரேமுக்குள்ள கேன்வாஸை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அங்கே கிடைக்கல. அண்டு அப்போ அந்த சமயங்களில் பெருசாக சிசிடிவி கேமராஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பெயிண்டிங்ஸை தொட்டா அடிக்கக்கூடிய அலாரமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளேயே வந்திருக்காங்க. இந்த கேஸு போலீஸ்கிட்ட இருந்து FBI-க்கு ஸ்விட்ச் ஆச்சு. ஆனால் FBI-ஆலையும் இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல. பல நாட்கள் ஆச்சு, பல வாரங்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு, பல வருடங்கள் கூட ஆச்சு. ஆனால் இந்த யார் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ப்ரொஃபஷனலாக கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிச்சிருந்தா இப்படி அறகுறையாக இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டாங்கிறதுனால இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மக்கள் தரப்பில் ஒரு 3 தியரி மட்டும் தான் இருந்தது. அந்த தியரிஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு ராபரி கிடையாது, இது ஒரு ஆர்டர். அதாவது வேற யாரோ ஒரு பீப்புள் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் திருட சொல்லி வேற சில குரூப்புக்கு இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு அல்ட்ரா ரிச் பெயிண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் லீகலா அவரால் இந்த 13 பெயிண்டிங்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ரீசனின் காரணமா
அவரு இந்த 13 பெயிண்டிங்ஸை மட்டும் குறி வச்சு கொள்ளையடிக்க சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கலாம், அவருக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸை மட்டும். ஸோ அதனால இந்த ராபரி நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாக் மார்க்கெட்ல இவங்க இந்த பெயிண்டிங்ஸை சேல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒருவேளை சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யார் அந்த பெயிண்டிங்ஸை வாங்கியிருக்காங்கிறது ஏதாவது ஒரு கசிவு மூலமா போலீஸோட காதுல கொஞ்சமாவது தகவலா போய் விழுந்திருக்கும். அப்படி எந்த தகவலும் போலீஸ்க்கு வரல அப்படின்றதுனால, பிளாக் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்டை விற்கலைங்கிறதுனால இது மேபி ஒரு அண்டர் கிரவுண்ட் பீப்புள் மாஃபியா குரூப்புக்கு ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பதிலாக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. அல்லது யாரையாவது பிளாக்மெயில் பண்றதுக்கு கூட இந்த பெயிண்டிங்ஸை அவங்க கடத்தி வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஃபைனல் தியரி கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 13 பெயிண்டிங்ஸில் ஒரு சீக்ரெட் கோடு இருக்கு. அந்த சீக்ரெட் கோடை எடுக்கிறதுக்காக தான் இதை மட்டும் டார்கெட் பண்ணி ராபரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீக்ரெட் கோட் இந்த நாட்டினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனிஹவ் 13 பெயிண்டிங்ஸ் காணா போனது உண்மை. அதை கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறது உண்மை. அட் த சேம் டைம் சில கொள்ளைகள் பணத்தை திருடும், சில கொள்ளைகள் உண்மையை திருடும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வைங்க நம்மளோட மர்மோரா சேனலுக்கு.